அயோத்தி ராமர் கோயிலின் 161 அடி உயர கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள 30 அடி உயர கம்பத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொடியேற்றுகிறார். இதற்காக இன்று காலை அயோத்திக்கு வருகை தந்த பிரதமர் மோடி பக்தர்கள் மத்தியில் காரில் சாலை வலம் வந்தார். அப்போது வழிநெடுகிலும் குழுமியிருந்த மக்கள் அவருக்கு மலர்களை தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். அயோத்தி ராமர் கோயிலில் உள்ள சேஷவதரா கோயில், அன்னபூர்ணி தேவி கோயில், சப்த மந்திர் உள்ளிட்ட பல கோயில்களில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம் மேற்கொண்டார். இதையடுத்து ராமர் கோயிலுக்கு செல்லும் மோடி மூலவர் ஸ்ரீ பலராமரை வழிபட்டதுடன் முதல் தளத்தில் அமைந்த ராமர் தர்பாரில் நடைபெறும் சிறப்பு பூஜையிலும் பங்கேற்றார். அயோத்தி கோயிலில் பிரதமரால் ஏற்றப்பட உள்ள காவி கொடி, ராமர் கோயில் கோபுரத்தின் உச்சியில் ஏற்றப்பட உள்ள காவி கொடி 20 அடி நீளமும் 10 அடி உயரமும் கொண்டது. உறுதியான பாராசூட் துணி மற்றும் பட்டு நூலால் ஆனது. 42 அடி உயர கம்பத்தில் 360 கோணத்திலும் சுழலும் வகையில் பொருத்தப்படும் முக்கோண வடிவிலான கொடியில் ஸ்ரீராமரின் வீரம், பெருமை ஆகியவற்றை சுட்டிக்காட்டும் விதமாக ஒளிரும் சூரியன், ஓம் மற்றும் மந்தாரை மரம் போன்ற புனித சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. குரு தேக் பகதூரின் 350வது தியாக தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் 9வது சீக்கிய குருவின் ஈடு இணையற்ற துணிச்சல் மற்றும் தியாகத்திற்காக பாராட்டு தெரிவித்துள்ளார். நம்பிக்கை மற்றும் மனிதநேயத்தை பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்ட குரு தேக் பகதூர்ஜியின் தியாகம் சமூகத்தை என்றென்றும் ஒளிரச் செய்யும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் மேலும் கூறியுள்ளார். குரு தேக் பகதூரின் 350வது தியாக தினத்தை நினைவு கூறும் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை குருஷேத்திரம் செல்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது குரு தேக் பகதூரின் 350வது தியாக தினத்தை குறிக்கும் சிறப்பு நாணயம் மற்றும் நினைவு தபால் தலையை பிரதமர் வெளியிடுகிறார். குரு தேக் பகதூரின் 350வது தியாக தினத்தை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு ஒரு வருடம் முழுவதும் நினைவு கூறுகிறது. வன்முறை, துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் பெண்கள் உடனடி உதவியை பெறும் வகையில் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய உதவி எண்ணை தேசிய மகளிர் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. 1440 என்ற புதிய கட்டணமில்லா உதவி எண்ணில் அனைத்து நாள்களும் 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு உடனடி உதவியை பெண்கள் பெற முடியும். முன்னர் 7827170170 என்ற எண் நடைமுறையில் இருந்த நிலையில் இந்த புதிய உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு நாகர்கோவில், கோவை, தூத்துக்குடி உட்பட பல்வேறு நகரங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு 200 சொகுசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விரைவு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் மட்டும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு 160 சொகுசு பேருந்துகள் வரும் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதேபோல் நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கோட்டை, மதுரை மற்றும் கோவையில் இருந்தும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சொகுசு மற்றும் படுக்கை வசதி உள்ள பேருந்துகள் டிசம்பர் 2, 3 தேதிகளில் இயக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சம்பவ இடத்தில் கைதான எஸ்ஐ இருந்ததற்கு ஆதாரம் இருப்பதாக சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த கவின் கடந்த ஜூலை 27ஆம் தேதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இதில் சுர்ஜித், அவரது தந்தை எஸ்ஐ சரவணன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். சிறையில் இருக்கும் சுர்ஜித்தின் தந்தை சரவணனின் ஜாமீன் மனு ஏற்கனவே நெல்லை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. எனவே மீண்டும் ஜாமீன் கோரி சரவணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி முரளி சங்கர் முன் விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஐடி தரப்பில் மனுதாரர் சம்பவ இடத்தில் இருந்ததற்கு போதுமான ஆதாரம் உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. கவினின் தாயார் தரப்பில் தங்கள் தரப்பில் கூடுதல் வாதங்களை முன்வைக்க போதுமான கால அவகாசம் தேவை என கூறப்பட்டது. இதனையடுத்து மனு மீதான விசாரணையை நவம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாநகராட்சியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கழிவுநீர் கலந்து வீட்டுக்குள் வருகிறது. இதற்கு உடனடி நடவடிக்கை கோரி சங்கரப்பேரி வீட்டு வசதி குடியிருப்பு வாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் கடந்த 2 தினங்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக ஆதிபராசக்தி நகர், ரஹமத் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் மழைநீரோடு கழிவுநீரும் மனித கழிவுகளும் சேர்ந்து வருவதால் வீட்டில் குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக நூற்றுக்கணக்கான குடியிருப்பு வாசிகள் நேற்று மாலை தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் அவர்கள் சாலை மறியல் செய்தனர். மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வராததை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தூத்துக்குடியிலிருந்து எட்டயபுரம், கோவில்பட்டி, அருப்புக்கோட்டை, மதுரை, சென்னை செல்லும் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வருஷம் நாங்க இந்த பாடுதான் பாடுவோம். தீபாவளியோட எல்லாம் பிள்ளைகள் தீபாவளி கொண்டாடவே இல்லை. என் வீட்டுக்குள்ளதான் அவ்வளவு தண்ணி வருது. யாருக்கும் சொல்ல முடியல. போட்ட ரோடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரோட்லயே அவ்வளவு தண்ணி. சுத்த உள்ள எல்லாம் வர முடியல, போக முடியல. எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துருது. டாய்லெட்டு போக முடியாது. டாய்லெட்டும் பொங்கிடும். அதனால மக்கள் வேற வழி இல்லாம ரோட்டு வர வேண்டிய ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஒரு நிரந்தர ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போதும் மோட்டர் போடுறாங்க.
அது ஒரு அரை மணி நேரம் கூட போறது இல்லை, கேட்டா ரிப்பேர்ன்றாங்க, இப்படி பண்ணிடுறாங்க. கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு நாகர்கோவில், கோவை, தூத்துக்குடி உட்பட பல்வேறு நகரங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு 200 சொகுசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விரைவு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் மட்டும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு 160 சொகுசு பேருந்துகள் வரும் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதேபோல் நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கோட்டை, மதுரை மற்றும் கோவையில் இருந்தும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சொகுசு மற்றும் படுக்கை வசதி உள்ள பேருந்துகள் டிசம்பர் 2, 3 தேதிகளில் இயக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆடவர் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகளை காண பார்வையாளர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டி தமிழ்நாட்டில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி விளையாட்டரங்கம் மற்றும் மதுரையில் உள்ள ஹாக்கி மைதானத்தில் வரும் 28ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்ய மிஸ்ரா, தனி ஒரு நபருக்கு 4 டிக்கெட் அனுமதி ticketgenie.in என்ற இணையதளத்தின் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் QR கோடுகளை பயன்படுத்தி எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார்.